பேசிட்டு இருக்கிறதுக்கு 22 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடலாமே. அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த பை அடுத்து 40 ரூபாய் ஆகும், ஏறிட்டே போகும். ஆக்சுவலா அப்படிதான் ஆச்சு. இந்த பை 22 ரூபாய் இல்ல முன்னால டெபினெட்லி 40 ரூபா வாங்கினேன் சார். 80 ரூபாய் ஆகுது. அது இன்னும் ரிட்டர்ன் எட்டு வரும். ஒரு தாட்டி வாங்கிட்டேன்னா அது அப்படியே ரிட்டர்ன் எட்டு வர பழகி 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா திரும்ப எட்டு வருமே சார். இப்ப எவ்வளவு விரல் உயர்த்தினா என்ன அநியாயம் பண்றீங்கன்னு கேட்பீங்க. உங்க கோபத்துக்கு ஒரு விலை இருக்கும்ல, எவ்வளவு விலை உயர்த்தினா நீங்க இதை எதிர்த்து கேட்பீங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. என்ன நினைப்பான் உப்பா இவ்வளவு கட்சி 4000 ரூபாய் வரான், ஒரு 20 ரூபாய்க்கு கஞ்சத்தனமா போய் இவன் கவர்ல 2 பேக் வச்சு வரான்னு இப்ப கேட்க. நீங்க அவன் என்ன நினைப்பான்னு யோசிக்கிறீங்களே. நீங்க இப்ப அவனை சீப்பா நினைங்க. 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம், ஒரு 20 ரூபாய் கேட்கறான் பாரியா கஞ்சப்பாய, அப்படின்னா நீங்க நினைங்க இவனை என்ன பாக்குறீங்க, இவன் ஒரு பிச்சைக்கார பையன், 10 பைசா தான் போட்டான். 4000 கோடி ரூபாய் வச்சிருக்கவன் உங்கள்ட்ட 22 ரூபாய் காசு கேட்க எந்த கூச்சமும் படல. 4000 ரூபாய் பொருள் வாங்குற நாம அவங்ககிட்ட 22 ரூபாய் ஏன்டா கேட்கிற அப்படின்னு கேட்க கூச்சப்படுறான். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது.